வணக்கம். விண்வெளியில பயணிக்க இருக்கக்கூடிய 2வது இந்தியர் அப்படின்ற சிறப்பை பெறப்போகிற யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுபன்சு சுக்லா. 1984ஆம் ஆண்டு விண்ணுக்கு சென்று வெற்றிகரமாக திரும்பிய ராகேஷ் சர்மாக்கு அப்புறமா அந்த சுக்லா என்ன செஞ்சுக்கிறாரு அப்படின்னா பயணிக்கிறாரு. அதாவது இந்தியாவைச் சேர்ந்த சுபன்சு சுக்லா உட்பட 4 விண்வெளி வீரர்களுடன் ஆக்சியம் மிஷன் 4 சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு வெற்றிகரமாக ஏவப்பட்டிருக்கு. இந்த ராக்கெட் இன்னைக்கு ஏவிருக்காங்க. அதாவது இன்று அப்படின்னு சொல்லும்போது ஜூன் 25ஆம் தேதி ஏவப்பட்டிருக்கு. வெற்றிகரமாக என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஏவிருக்காங்க. விண்வெளி துறையில தொடர்ச்சியாக இந்தியா பல்வேறு சாதனைகள் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா படைச்சிட்டு இருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 1984ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா ராகேஷ் சர்மாக்கு அப்புறமா சுபன்சு சுக்லா 2வதாக என்ன செய்யறாரு அப்படின்னா விண்வெளிக்கு செல்றாரு. இது அதாவது ராகேஷ் சர்மா வந்து விங் கமாண்டராக இருந்தவர். சுபன்சு சுக்லா வந்து பாத்தீங்கன்னா 39 வயதான ஒரு விமானி. இவர் வந்து இஸ்ரோவால தேர்வு செய்யப்பட்டு 1 மாத கால தனிமைப்படுத்தப்பட்டு அதுக்கப்புறமா என்ன செஞ்சிருக்கிறாரு அப்படின்னா அந்த விண்வெளி பயணத்தில் அவர் மேற்கொள்ள இருக்கிறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்தது. இந்த ஆக்சியம் 4 திட்டம் கடந்த மே 29ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது அப்படின்றதும் குறிப்பிடத்தகுந்த விஷயம். நன்றி.